அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான புதிய அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் ஏப்ரல் மாதத்திற்கான மக்கள் குறைதீர் முகாம் 2025 ஏப்ரல் 12ஆம் தேதி சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் நடைபெற உள்ளது. காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு அல்லது மாற்றம் போன்ற சேவைகள் செய்து கொள்ளலாம். மேலும் நியாய விலைக் கடைகளில் பொருள் பெற இயலாத மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக அங்கீகார சான்று வழங்கப்படும். பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் மற்றும் சந்தைகளில் உள்ள குறைபாடுகள் குறித்து புகார்கள் இருந்தால் அவற்றை இம்முகாமில் தெரிவித்து உடனடி தீர்வு பெற பொதுமக்கள் பயன்பெறலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த அறிவிப்பாக மாநில சைபர் கிரைம் போலீசார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் ஜிப்லி செயற்கை நுண்ணறிவு கலையின் பயன்பாடு தற்போது அதிகரித்து வந்துள்ளது. ஆனால் இதில் இருக்கும் ஆபத்துகள் பெரும்பாலானவருக்கு தெரியவில்லை. அங்கீகாரம் இல்லாத செயலிகளை ஒருவர் பயன்படுத்தும் போது அவரது செல்போனில் மற்றும் கணினியில் வைரஸ் ஏற்படவும் அதில் உள்ள தகவல்கள் அனைத்தும் திருடும் வாய்ப்பும் உள்ளது. எனவே இது போன்ற செயலிகளை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். இது போன்ற மோசடிகளில் பொதுமக்கள் சிக்காமல் இருக்க அங்கீகாரம் இல்லாத செயலிகள், இணையதளங்களில் இருந்து வால்பேப்பர்கள், ஆர்ட் பேக்குகள் உள்ளிட்ட எதையும் பதிவிறக்கம் செய்ய வேண்டாம். பரிவர்த்தனை சுய விவரங்கள் பதிவிடும் முன் சம்பந்தப்பட்ட இணையதளத்தின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும். இது போன்ற மோசடியில் பாதிக்கப்பட்டால் 1930 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், நாளை முதல் 16ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், மேலும் இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக கோடை கால மின் தேவையை சமாளிக்க கூடுதல் மின்சாரம் கொள்முதல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. மின்சாரம் கொள்முதல் செய்ய தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. அந்த குறையை போக்க கூடுதல் பாடப்பிரிவுகள் வரும் கல்வி ஆண்டில் உருவாக்கப்பட உள்ளன என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் மகளிர் கட்டணமில்லா பஸ்கள் அதிகரிக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் எதிர்காலத்தில் அரசின் நிதி நிலைமை சீராக்கும் பட்சத்தில் ஆண்களுக்கும் விடியல் பயணம் வழங்கும் கோரிக்கை கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம்.